முத்து செஞ்சது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா எல்லா டிவிலையும் எல்லா பேப்பர்லயும் எல்லா சோசியல் மீடியாலையும் நம்ம முத்து 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 பேர் தான் அடிபடுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அம்மா கழுத்துல இருந்து ஒரு திருடன் வந்து செயினை கழட்டிட்டு போறான். சோ அப்ப பாத்தீங்கன்னா நம்ம அருண்குமார் அந்த திருடனை பிடிக்கிறதுக்காக வேகமா ஓடுறாரு. அண்ட் அந்த அம்மா அடிபட்டு கீழே கிடக்குறாங்க. சோ அதை பார்த்த முத்துவுக்கு அவனை பிடிக்கிறத விட இந்த அம்மாவை காப்பாத்துறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி தோணுது. நம்ம முத்து என்ன பண்றாரு அப்படின்னா டக்குன்னு அவனை பிடிக்கிறத விட்டுட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அம்மாவை எடுத்து தன்னோட கார்ல கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அந்த அம்மாவோட உயிரை காப்பாத்துறாரு. சோ இப்போ எல்லாருமே ஹாஸ்பிட்டல் முன்னாடி பிரஸ்ஸை கிளம்பி வந்துட்டாங்க. சார் என்ன நடந்தது, என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம முத்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. நீங்க ஏன் சார் அவனை பிடிக்காம இந்த அம்மாவை காப்பாத்துனீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு வந்து உயிர் தான் பெருசா தெரிஞ்சது, அவனை நம்ம எப்ப வேணா பிடிச்சிக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது, பட் இந்த இடத்துல நம்ம யாரை காப்பாத்தணும் அப்படின்னா அந்த அம்மாவை தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சோ அன்னாரம் பாத்தீங்கன்னா அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது, ஆனா அந்த விஷயம் வந்து போலீஸ்காரங்க செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. போலீஸ்காரங்க தான் அந்த விஷயம் சொல்லி செஞ்சிருக்கணும், ஒரு நல்ல போலீஸ்னா மக்களை தான் காப்பாத்தி இருக்கணும், அதை விட்டுட்டு போய் அவனை திருடனை பிடிக்கிறது தான் அவருக்கு வந்து முக்கியமா, இவர் பண்ண வேண்டிய வேலையை இவர் பண்ணிருக்காரு, இவர் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாத்தீங்கன்னா முத்து உயர்த்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அருண்குமார் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது, நியாயப்படி பார்த்தா சட்டப்படி பார்த்தாலும் அருண்குமார் செஞ்சது கரெக்ட் தான், அது வந்து தப்பே கிடையாது, பக்கத்துல யாராவது இருந்தாங்க அப்படின்னா இவங்களை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவர் வந்து ஓடி இருந்திருக்கலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. பட் சுத்தி இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சும் அருண்குமார் வந்து விட்டுட்டு போறாரு அப்படின்னா அதனோட ரீசன் என்ன, பக்கத்துல இருக்கிறவங்க பாத்துக்குவாங்க, இவனை பிடிக்கிறதா முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் ஓடுவாரு, அதுதான் கரெக்ட், அதுதான் சரி. ஆனா இங்க எப்படி ஆயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண்குமார் செஞ்சது தப்பு, முத்து செஞ்சது கரெக்ட் அப்படின்னு சொல்லி அது வந்து பெரிய ப்ராப்ளம் ஆயிருச்சு. அது போக மனோஜ் டிவில பாத்தீங்கன்னா இதுதான் ஓடுது, டிவில நியூஸ் பேப்பர்ல சுத்தி எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இவரை பத்தின விஷயங்கள் மட்டும்தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. எங்க கேட்டாலும் முத்து 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 தான். சோ இங்க அண்ணாமலை டிவில பாத்துக்கிட்டு இருக்காரு, திடீர்னு முத்து வராரு, விஜய் அங்க பாரு நம்ம முத்து மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, முத்துவா அவன் எதுக்கு டிவில வர போறான், அப்படியே அவனையாவது கொலைகளை பண்ணிட்டு வந்தாதான் உண்டு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, உனக்கு நல்ல வார்த்தையே வராதுல, அங்க பாரு அது நம்ம முத்து தான், யாரையோ காப்பாத்துற மாதிரி தெரியுது, என்னமோ பேசுறான் அப்படின்ற மாதிரி சொல்ல டிவில முத்து தெரியறாரு. அப்போ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முத்து எக்ஸ்பிளைன் பண்றதை பார்த்து அண்ணாமலை வந்து மீனா கிட்ட சொல்ல, மீனா அண்ணாமலை ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. முத்து நினைச்சு பாருப்பா எப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், ச்சே என்ன மனுஷன்டா, மனுஷனா இவன் தான் அப்படின்ற மாதிரி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இதுதான் உண்மையிலேயே சூப்பரான தருணம், ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க மீனா அண்ணாமலை. அண்ட் இந்த ஹாப்பி அங்க சீதாக்கு இல்ல, ஏன் அப்படின்னா அந்த டிராபிக் போலீஸ் யாருன்னா வேற யாரும் கிடையாது, அருண்குமார் தான். அப்போ அந்த டிராபிக் போலீஸ் வந்து பணியில இருந்து தூக்கணும், அவர் வந்து போலீஸ் வேலைக்கே லாயக்கே கிடையாது அப்படின்ற மாதிரி அவரை பத்தின விஷயங்களை தப்பா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ அவரை பத்தின விஷயங்கள் வந்து ரொம்ப நெகட்டிவா இதாயிருச்சு. சோ அவர் தான் இனிமே இவரெல்லாம் போலீஸே கிடையாது, இந்த ஆள் வேணாம், இந்த ஆளை தூக்கிருங்க, வேற ஆளை போடுங்க அப்படின்ற மாதிரி பேச, அங்க பார்த்து அவங்களோட இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, தம்பி நீ வேலைக்கு வேணாம், 2-3 நாள் போட்டு 3 நாள் உன்னை சஸ்பெண்ட் பண்றேன், நீ பண்ணது தப்பான விஷயம், நீ வந்து அந்த அம்மாவை காப்பாத்திருக்கணும், இல்ல யாருக்கிட்டாவது பொறுப்பா விட்டுட்டு போயிருந்திருக்கணும், ஆனா நீ என்ன பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி இவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. சோ முத்து அந்த இடத்துல நினைச்சாருன்னா கண்டிப்பா உதவி பண்ணலாம். அவர் வந்து இல்லங்க இவர் என்கிட்ட சொன்னாரு, நீங்க வந்து இவரை பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அவனுக்குள்ள அருண்குமார் இருந்திருந்தார் அப்படின்றது இவருக்கு நல்லாவே தெரியும். சோ தெரிஞ்சும் பாத்தீங்கன்னா முத்து அந்த இடத்துல என்ன சொல்லி இருந்திருக்கணும் அப்படின்னா, அந்த போலீஸ்கார் இருக்காரு இல்லையா, அவர் வந்து என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த அம்மாவை நீ பாத்துக்கோப்பா, அவங்கள நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்ல போய் தான் நான் என்ன பண்ணேன், அவங்கள துரத்திட்டு ஓடுனேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் அப்படின்னா உண்மையிலேயே அந்த இடத்துல அருண்குமாருக்கு ஒரு கிரெடிட் கிடைச்சிருக்கும். பட் இவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை வந்து இன்னும் கொஞ்சம் சுருக்கமாயிருக்கும். ஆனா மறுபடியும் பிரச்சனை வந்து பெருசாயிருச்சு. இந்த எல்லாத்துக்கும் காரணம் முத்து தான். முத்து திட்டமிட்டு பண்ணிட்டான், அவன் வந்து ஒரு படிக்காத தற்குறியா இருந்தாலும் என்னையே வந்து வேலையை விட்டு தூக்க வச்சிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவன் பாட்டுக்கு ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிட்டான். சோ முத்து அருண்குமாருக்கு இடையில மறுபடியும் ஒரு தீராத பகை வந்திருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.